ரம்யா, சிவா, இந்த ஷோவில் வந்து நாங்கள் டாரோ கார்டு செஷன் வந்து ரொம்ப பாப்புலர் செக்மெண்ட். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட போகிறேன், ஜெயஸ்ரீ. உங்கள் ஃபியூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அவங்கள கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ஜெயஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 5 கார்ட்ஸ் எடுங்க. அது பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க உங்க ஃபியூச்சர் இல்லைன்னா உங்க பத்தி ஒரிஜினலா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 2 கொஸ்டின் போடுறேன் உங்க பத்தி. எது வரைக்கும் சார் நீங்க ரேண்டமா எடுக்கலாங்க சார். எத்தனை கார்ட்ஸ் சூஸ் 5 கார்ட்ஸ் எடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா இல்ல நீங்க எப்படி வேணா பண்ணலாம் சார். கான்செப்ட் எப்படி பண்ணியா? இந்த கார்டு என்ன நான் பார்க்கணும் அப்புறம். சார் அதையும் நாங்க திறந்தே காமிச்சோம். ஓகே பார்த்துக்கிறேன் நான். Come. Okay, these are the cards. Nice. Okay. Knight of Pentacles. Knight of Pentacles. புதுசா நிறைய பண்ணணுங்கிற தாட் ஃபார்ம் உங்களுக்கு நிறைய வருங்க சார். அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கும். அதை யாராவது உங்களுக்கு புஷ் பண்ணி இல்லை நீ பண்ணிப்பாரு அப்படின்னு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும். இட் வில் பி மோர் டுவர்ட்ஸ் யுவர் மதர். உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அந்த ஒரு ஓப்பனிங் வந்து நெக்ஸ்ட்டு பிக் பிரேக் த்ரூ வந்து உங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் சப்போஸ் another ஸ்ட்ராங் விமன், உங்கள் வீட்டில் வந்து விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் மேரேஜ் அப்போ வந்ததுன்னா there will be a very big break through. நைஸ். பெண் பக்தி ஜாஸ்தியோ? நிறையா. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க தானே அம்மா ஒய்ஃப் அக்கா அவ்வளோதான் அப்படியே வளர்ந்தாச்சு. ஓகே. The Tower. த டவர் இனிஷியல் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சக்ஸஸ் வருவீங்க. இது வந்து எப்போதுமே உங்களோட பேட்டர்ன். ஓகே. அண்ட் ஹெல்ப் வந்து உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி உங்களுக்கு? யாரு? இப்படி வந்தால் தானே தனுஷ் சார்லாம். முன்ன பின்ன எந்த அறிமுகமும் கிடையாது. நான் போய் அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. அவராக வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனது தான். அந்த மாதிரி தான் பாண்டராஜ் சார் பிடிச்சி கூப்பிட்டுட்டான். அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ சிவா நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா ஒரே டைமில். மேபி இந்த சிங்கிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போவேன். அப்படி நான் பண்ணுறது கரெக்டாக முதல்ல? கரெக்டு தான். ஏஸ் ஆஃப் வான்ஸ் எது உங்கள் லைஃப்பில் நீங்கள் டவுட் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆனது. ஸோ வாட் யுவர் மைண்ட் சேஸ் யூ ஜஸ்ட் டூ இட். ஓகே சூப்பர். நைஸ். நெக்ஸ்ட் கார்டு. நெக்ஸ்ட் கார்டு நான் எல்லாரையுமே நம்புகிறேன் நிறையா. லைக் என்னன்னாலும் ஓகே, அதாவது நம்ம அவங்கள பண்ணுவாங்களான்னு கூட யோசிக்கல. அதை கொடுத்தா அவங்க பண்ணுவாங்கப்பா, நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இருக்காங்கப்பா பார்த்துக்குவாங்க, இவங்க பண்ணிக்குவாங்க அப்படின்னு நிறையா நம்புகிறேன். அது கரெக்டாக முதல்ல அதை நான் பண்ணலாமா தொடர்ந்து? இல்லைங்க சார், அதனால உங்களுக்கு மணி லாஸ் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. அதனால மற்ற கூட ஒரு போய் வரக்கூடாது இனிமே. மணி லாஸ் நிறைய வந்திருக்கோங்க சார். ஓகே. இங்கே நீங்கள் லூஸ் பண்ணாலும் லா ஆஃப் காம்பன்சேஷனில் நீங்கள் வேற ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக கெயின் பண்ணுவீங்க. மணி லாஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் இந்த விஷயத்தில். பட் ஹஸ் இட் ஹேப்பன்ட்? அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? அது நிறையா இருக்காங்க. பட் அதை பற்றி கவலைப்படல. அடுத்தடுத்து நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ்னு போயிட்டே தான் இருக்கோம். அப்படியா? ஹர்ட் பண்ணா விட்டுட்டு புது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படியா போக முடியும்? ஹர்ட் பண்ணா அவ்வளோதான், அங்கேருந்து ஒதுங்கி வந்துடணும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஹர்ட்னா நிறைய பேர் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சிலர் இருக்காங்க. நான் விட்டுட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, கிக் த பேட் ஹேபிட்ன்ட்டு. ஸோ பேட் ஹேபிட் நினச்சி போக வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி போய் கேட்க சொல்றீங்களா? நெக்ஸ்ட் கார்டு கேட்கலாம். क्वेश्चन சார். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க சார். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி அதே அன்யோன்யம் கோஆப்ரேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி லைஃப்லேயும் இருக்கும். ஓகே சூப்பர். அது வந்து நாட் மச் ஆஃப் சேஞ்ச். அதுதான் உங்களோட ஸ்டேபிள் ஃபேக்டர். அதனால தான் வெளியில் உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாமே அதனால தான். சூப்பர். ரம்யா. இப்போ ரம்யாவோட கார்ட்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லிருங்க, பரவாயில்ல. அது என்ன எனக்கு மட்டும் நெகட்டிவ் இல்ல சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன். சொல்லல. அது வந்து நெகட்டிவ் இல்ல. இட்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இட் இஸ் a very positive card. So life is very peaceful for you. ரொம்ப மச் சேஞ்ச் இருக்காது. நீங்க யாரை பார்க்குறீங்களோ, எந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்க பர்சனாலிட்டி மாறிடும், உங்க லைஃப் மாறும். in the sense that you see someone, இப்போ யாரையோ ஒருத்தரை உங்க ஃபிலிம் பர்சனாலிட்டியில் ஒரு டைப் ஆஃப் பீப்புளை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்க பண்ற மாதிரி ஒர்க்கோ இல்லை அவங்க பண்ற மாதிரி ஒரு கேரக்டரோ இல்லை உங்க குணாதிசயமாக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு. Queen of Cups. You will get what you want. நைஸ். வாட் நீங்க மனசுல என்ன ஆசைப்படுறீங்களோ
So not much of a difficulty. I like this card. Queen of Cups, it is like water element. So free flowing. எந்த situation வந்தாலும் okay, this is what I'm getting. இதுல நல்ல free flowing எப்படி fast up move பண்ண முடியும். So it's a very positive card. Is there something you're wanting in the near future, Ramya? அதாவது ஒண்ணா ரெண்டா நிறைய இருக்கு லிஸ்ட். so ஒன்னு சொல்லிருங்க. ஒன்றா ரெண்டா ஆசைகள். படையப்பா சீக்வல் பண்ணா பண்ணிடுவீங்கல்ல? கூப்பிட்டா கண்டிப்பா பண்ணுவேன். நெக்ஸ்ட் கார்டு ரம்யா வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆவாங்களா? 7 of cups வருது. இவங்க வீட்டில் நிறைய அப்போசிஷன் இருக்கும், பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் பாலிட்டிஷியன்ஸ் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தற்சமயத்துக்கு ஆஸ் ஆஃப் நவ் நோ. இப்போ வந்து பார்ட்டியா நடிப்பாங்களா? இருப்பாங்களா இண்டஸ்ட்ரியில? பார்ட்டி அந்த மாதிரி வேஷம்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. எப்பவுமே கிளாமரஸ் அப்படி இல்ல, the sun அப்படிங்கும்போது ப்ராமினன்ட் ரோல்ஸ் நிறைய அது மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் கார்டு எடுக்க போறேன். சரிங்க. ஃபர்ஸ்ட் சிவாக்காக எடுக்கிறேன். சரி. காமிச்சிரு. 9 of wands and queen of wands. அவர் நடிக்கிற ஹீரோயினோடயோ இல்லைன்னா மற்றவங்களோடயோ சிவாக்கு அஃபேர் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. 9 of swords. கண்டிப்பா இருக்காதுல? கண்டிப்பா இருக்கு. எனக்கு நல்லா தெளிவா சொல்லுங்க. நல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. பயங்கரமா ஓகே. ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க சன் ரித்விக், பெட் நேம் வந்து பேபோ, ஹீரோவா லான்ச் பண்ணுவாங்களா? லான்ச் பண்ணுவோம். 8 of cups. நான் லான்ச்லாம் பண்ண மாட்டேன். ஆனா ஓட்டு. இந்த சன் ஸ்ட்ரோக்லாம் எனக்கு இப்போ அது வந்து கொஞ்ச நாள்லாம் இருக்காது, டைம் ஆகும்ல. அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் will he be successful? Whatever he does. Partially successful, not fully successful. I'm not bothered about whatever he does. அவ்வளவுதான். ரம்யா வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. Knight of swords. வாய்ப்பே இல்லையா? ஓ காட். ஆயிடுச்சு. ஓகே. Let's define thank you so much. நல்லா சொன்னாங்க இல்லையா? இல்ல நான் நடிச்சு காட்டிடுவோம். காமிப்பீங்களா? Why not? இது ஒரு வாய்ப்பே இல்ல. challenge. இது ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு என்ன அப்படின்றீங்களா? எனக்கு முடிஞ்சுனா Sir, sometimes at the moment when the mindல அந்த thought form இல்லாத போது the cards will not happen. சிவா, ரம்யா இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து ஆனஸ்டி பால் செக்மெண்ட். இதுல நீங்க பொய் சொல்லக்கூடாது. அந்த பால் மேல கை வச்சுட்டு அதை டிடெக்ட் பண்ணிடும் உங்க லை. நான் வந்து கொஸ்டின் கேட்டேன்னா உங்களை இதா? ஆமா, அது மேல நீங்க கை வைக்கணும். நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் உங்களை, நீங்க உண்மை சொன்னீங்கன்னா கிரீனா மாறும், இல்லைன்னா ரெட். ரொம்ப பாப்புலர் செக்மெண்ட் இது. ஸோ யோசிச்சு ஆன்சர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரம்யா. ரெடியா? தோணுமா இப்படியே வைக்கணுமா? ராகவேந்தர் ராவ், KS ரவிக்குமார், வெங்கட் பிரபு அண்ட் வம்சி. இவங்க வந்து உங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர்ஸோட உங்க வீட்டு முன்னாடி நின்னாங்கன்னா யாருக்கு கிரீன் லைட் கொடுப்பீங்க? ராகவேந்தர். கிரீன். உங்க வயசு என்ன? நான் வந்து நிஜமா சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த கால்குலேஷன்ல இந்த வயசுலயும் இவ்வளவு அழகா இருக்கேன்றாங்க. சோ இது சொல்லி வேஸ்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு அண்ட் சிவா, மிர்ச்சி சிவா. இவங்க 5 பேர்ல வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோனா நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா யாரோட ரோல் பண்ணுவீங்க? இவங்க வம்பே வேணாம், விஜய் சேதுபதி. இல்ல, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க அந்த பேரையும் போடுங்கல்ல. நீங்க வந்து பாருங்க, உங்க வைப்ஸ் டிடெக்ட் பண்ணி நான் கேட்ட क्वेश्चन அது ரெட் லைட் டிடெக்ட் பண்ணி அங்க யாரோ ஒருத்தர் அமுக்குறாரு. இவங்க 5 பேர்ல ஒரு ஆளை பிக் பண்ணுங்க. தனுஷ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏய் இது கூட ஹலோ, இது என்ன எனக்கு புரியல. நீங்க யாரை முடிவு பண்ணிருக்கீங்களோ அவங்கள தான் சொல்லணுமா? எனக்கு புரியல. ஏ ஆன்சர் வேணுமா? நீங்க நினைக்கிற ஆன்சர் வேணுமா? அதானே எனக்கு புரியல. இதுல ஏதாவது இல்லங்க, அது வந்து ஆனஸ்டி பால். அது உங்க பாடியில இருக்கிறது டிடெக்ட் பண்ணி தான் வரும். உள்ள யார் இருக்காரு? கூப்பிடுங்க அவங்கள. இல்ல, நீங்க கத்துன உடனே கிரீனா மாதிரி உள்ள அரண்டு போயிட்டாரு அம்மன் படம் பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப ரஜினி சாரோட ஒரு ஹீரோயினா ஒரு ரோல் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க வந்து will you be generous to give it to a heroine who suits the role? No. மரியாதையா கிரீனை போடுங்க. இன்னரே எரிஞ்சிருக்கணும் கிரீன். ஓகே சூப்பர். ஃபைனலி அப்படி வாங்க வழிக்கிறோம். நீங்க இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ்க்கு போகும்போது யாரையாவது ஒரு ஹாலிவுட் ஆக்டரோ இல்லைன்னா ஒரு யாராவது பார்த்து வாவ் வாட் அ மேன் ஏதாவது கிரஷ் இருந்திருக்கா உங்களுக்கு? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட பாக்குற மாதிரி எந்த ஹாலிடேயும் போல நான். ஐ விஷ் ஐ கேன்.
ஸோ நோ crushes after marriage. ஆஃப்டர் மேரேஜ் இருந்திருக்கலாம். Honesty ball. இதுக்கு கண்டிப்பா அது green தான் போடுவாங்க. அவங்களுக்கு வேணும்ன்ற ஆன்சர். But no, but for being honest, thank you. Shiva, உங்க turn. ஓகே. சிவா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்பயாவது ரொமான்டிக் சீன் திரும்பி ஷூட் பண்ணுன்ட்டு வேணும்ட்டே பண்ணியிருக்கீங்களா? வேணும்ட்டே வா, அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். வேணும்ட்டேலாம் கிடையாது, அது நமக்கே பிடிக்கலன்னா நானே ஒன் மோர் கேட்டுருவேன். இது இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாமே, எனக்கு ஒரு அதான் மாதிரி கேக்குறேன், இருக்கு அப்படின்னு சொல்லி. பிடிக்கலன்னு ஒன் மோர் கேக்குறீங்க. பிடிக்கலன்னு ஒன் மோர் அதெல்லாம் டெஃபினட்டா கேட்போம். முக்கியமா ரொமான்ஸ் சீனை தான் கேட்போம். பச்சை கலர் போடுங்க, இல்லைன்னா அப்புறம் 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகும் எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எப்பயாவது ஒரு ஹீரோயின் உங்க மேல லைன் போட்டா ஒதுங்கி போயிருக்கீங்களா? லைன் போட்டா எடுத்து பேசுவேன், ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க. இல்ல உங்க மேல ஃப்ளர்ட் பண்ற மாதிரி லைன் போட்டா நீங்க ஒதுங்கி போயிருக்கீங்களா, இல்ல நீங்களும் ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லையா, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இல்லை, எந்த ஹீரோயினும் அந்த மாதிரி இல்லை. நிஜமா? நிஜமா யார் மேல லைன் போட்டா? சத்தியமா? இந்த பால் மேல சத்தியம். நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு அந்த ஆனஸ்டி பால் நானே சொல்றேங்க. என்னைய பத்தி தான் இப்ப ஹீரோயின் எல்லாம் டேமேஜ் பண்றீங்க. இல்ல இது வரைக்கும் இல்லன்னு நான் சொல்லிட்டேனே மேம். நான் எத்தனை ஹீரோயின், 4 ஹீரோயின் தான் இது வரைக்கும். ஓகே, அவங்க எல்லாம் இல்ல. ஹீரோயின் அவசியம் இல்லை, ஏதாவது இல்ல woman. மேம் இங்க பாருங்க, இந்த ஷோ ஹோஸ்ட் அவங்க கேட்டுக்குவாங்க. நீங்க பேசாம உட்காரணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரம்யா கிருஷ்ணனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எங்க ஷோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஆக்சுவலா. சே அப்படியே இருக்காங்களே, செம்மையா இருக்காங்களே. சாரிம்மா வச்சுக்காதீங்கம்மா. அதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட். ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு. இப்படி இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க? செம்ம அழகா இருக்காங்களே அப்படின்னு. என்ன இப்ப ரெட் போட்டீங்கன்னா அவங்க அழகா இல்லைன்ற மாதிரி ஆயிரும். மாட்டிக்குவீங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எப்பயாவது ஒரு ஹீரோயின் விரும்பி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அடுத்த 5 வருஷம் நாங்களே அவங்க டேரோ கார்டு அந்த அதுக்குள்ள ஆயிடும். இந்த ட்ரெண்ட் செட்டிங் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்புறமா. இது வரைக்கும் அப்படி இல்ல. ட்ரெண்ட் செட்டிங் இது வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல நீங்க? இல்ல இல்ல. உண்மையா சொன்னீங்க. வெரி குட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், எஸ். கிரஷ்ன்றது ஒரு சகஜமான விஷயம். யார் மேலாவது உங்களுக்கு கிரஷ் இருக்கா இப்போ? எப்பவுமே கேட்ரினா கேஃப் மேல பயங்கரமான கிரஷ், லவ் நம்ம எல்லாம். தமிழ்ல சொல்லுங்களேன். ஏங்க என்னங்க கிரஷ் யார் மேல இருக்கா அவங்கள தானங்க சொல்ல அதான் முடியும். சேஃப், அதான் சேஃப்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இது கேட்ரினா கேஃப் இதை பார்க்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியாது. இப்போ தேடி வந்து அடிக்க முடியாது, அது வேற விஷயம். ஸோ இது வீட்லயும் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. எப்பவுமே சரி, ஃபிலிம் ஃபீல்ட்ல இருக்க வேணாம், அவங்க யாராவது இருக்காங்களா இப்போ நீங்க யாராவது பார்த்து சூப்பரா இருக்காங்க, கிரஷ் இருக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் ஆனஸ்டி பால்? இல்ல இல்ல, நிஜமா கிடையாது. இந்த பால்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. இல்ல அதனால இருந்தா சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேர்மையா பேசுனீங்க, சில பொய்ங்களும் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் இல்லைங்க, உண்மையை சொன்னா நீங்க ரெட் அமிக்கி அதை பொய்யாக்கி விட்டுறீங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ரம்யா, சிவா இப்போ வரப்போகிற செக்மெண்ட் வந்து பேக் ஆஃப் ஃபன். இப்போ இந்த பேக்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒரு ஐட்டமா நீங்க எடுத்து கையில வச்சுக்கணும். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இல்லை நீங்களே சொல்லலாம். அந்த ஐட்டம்க்கு ரிலேட்டான ஒரு லைஃப் இன்சிடென்ட் பத்தி நீங்க பேசணும். ஹூஸ் கோயிங் டு கோ ஃபர்ஸ்ட்? லாஸ்ட் டைம் நான், இந்த வாட்டி அவர். ஓகே சிவா. தானே. ஓகே, அப்படியே வச்சுக்கிட்டா நானு. யா, ஓகே. பார்க்க கூடாது, பார்க்காம எடுக்கணும். ஒண்ணா எடுக்கணும். பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துருங்க, அதுக்கப்புறமா அதை பத்தி பேசிட்டு நெக்ஸ்ட் எடுக்கலாம். உள்ள ஏறி டக்குனு எடுங்க. பட்டர் நைஃப். யாருக்காவது நல்ல ஐஸ் போட்டிருக்கீங்களா? ஐஸா? ஐஸ்லாம் அது எல்லாருக்கும் போடுறது தான், பிரச்சனை இல்லை. சரி, லாஸ்ட்டாக யாருக்கு போட்டீங்க? ஐஸ் போடுறேன். ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறதா? பட்டர் பண்ணுவாங்கன்னு இல்லையா? குத்திடுவேன். அந்த கத்தியோடய குத்துருவாங்களா அவங்கள? அது இந்த பக்கம் வச்சிருவோம், கொஞ்சம் டேஞ்சர் தான் அது. இந்த பக்கம் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஒன், பார்க்காம எடுக்கணும். ரம்யா கொஞ்சம் பார்க்காம எடுக்க சொல்லு ரம்யா. ஏன் அதில் 2 பால் 4 பேண்டேடு எடுங்க. பேண்டேட். இது கேட்கக்கூடாது. நர்ஸை பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது நீங்கள். மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பவம் இருக்கா? இந்த பேண்டேடுக்கும் எனக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி கையை உடச்சிக்கிறது, காலை உடச்சிக்கிறது, அதெல்லாம் நிறையா உண்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரினா யூகேஜி படிக்கும்போது ஃப்ரண்ட்டில் சைக்கிளில் உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க. சைக்கிள் போயிட்டே இருக்கும்போது காலை வச்சு விளையாடுறது. அதில் அது கடன்னு அடிக்கும் இல்லையா? அப்போ ஒரு வாட்டி கால் உள்ளே போயிடுச்சு. அது விளையாண்டுருச்சு என் காலோட. விளையாண்டு
நான் வந்து கத்துனா வீட்டில் திட்டுவாங்க. எங்கள் அங்கிள் தான் சைக்கிள் ஓடி இருந்தாரு. கத்துனா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தாமே அப்படின்னா அவர் என்னடா சைக்கிள் போக மாட்டேங்குது அப்படின்னு ஏறி ஒரு மிதி மிச்சாரு. கடக் கடக் கடக்னு ஒரு 3 சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ அப்படின்னு அப்படியே காலை அப்படியே விட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தாங்க. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர். டோட்டலாக அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து அப்படியே நொறுங்கி போயிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது. யூகேஜிலேருந்தே இந்த மாதிரி கட்டோட அதெல்லாம் நமக்கு ஜாலியாக இருக்கும். அப்படியே அதை போட்டு அப்படியே இப்படியே நடந்து ஸ்கூலுக்கு அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பொருள். வாட் ஆல் இஸ் ஹியர் இன் திஸ்? நாய்க்கு இது என்ன ஏதோ ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து அடிச்சு புடிங்கிட்டு வந்திருக்கீங்க ஒரு பேக். நாய் மாதிரி அலையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எந்த பொண்ணு பின்னாடி அந்த மாதிரி அலைஞ்சிருக்கீங்க? இல்ல அது நமக்கு லைஃப்ல நல்ல விஷயம் நடந்தது. ஏதாவது ஒரு பொண்ணை பார்ப்போம் அழகா இருக்கே இது பின்னாடி போலான்னும் போது அப்படியே குறுக்குல 4-5 பேர் வந்து அப்படி போய் அப்படி கூட்டிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதனால என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததில்லை. நம்ம பார்த்தாலே அது யாருக்காவது ஈஸியா பிக்கப் ஆயிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन லக்கி நம்ம ஃபைனல் ஒன். பல்பு. உங்களுக்கு யார் எப்போ பல்பு கொடுத்தாங்க? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ நம்ம ஹைதராபாத் போயிருந்தப்போ ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துவாங்க. இப்போ நம்ம நிறைய பேரோட போவோம், நிறைய செலிபிரிட்டிஸோட போவோம். ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்போ ஹைதராபாத் போயிருந்தப்போ முந்தா நேற்று ஃபோட்டோ அப்படின்னாங்க. எடுத்துக்குங்க. இல்லைங்க நீங்கள் எங்களை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி என் கையில் அந்த கேமரா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி லைஃப்பில். நம்ம நினச்சிக்கோ நம்மளை கேட்குறாங்கன்னு. நான் ரொம்ப அப்படியே ஹம்பிளாக போயிட்டு இருக்கேன். வாங்க எடுத்துக்குங்க, நீங்கள் எடுத்துக்கூடியா, எங்களுக்கு நல்லா எடுத்துக்கூடியா அப்படின்னா அப்புறம் அப்படியே நம்ம அந்த கேமரா வந்து நமக்கு பல்ப் மாதிரியே தெரியும். கரெக்டாக கொடுத்தீங்கடாப்பா அப்படின்றது கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே, இப்போ ரம்யாவோட டர்ன். ஐயோ யாராவது நீங்க வந்து ஹீரோ வந்து ரொமான்டிக் சீன் உங்களோட பண்ணும்போது ஓ மை காட் இவங்க பிரஷ் பண்ண நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்க? ஐயோ நிறைய வாட்டி நான் பேரை சொல்ல மாட்டேன். ரீசெண்டா இல்ல ஓல்டா? ரீசெண்டாவா இல்ல பழையனவா? இல்ல எப்போ ரொமான்ஸ் பண்ணேனோ அப்போ. எல்லாருமே வா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கிஃப்ட்ஸ். லைஃப்ல உங்களுக்கு யாராவது மோஸ்ட் மெமரபிள் கிஃப்ட் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி யார் கொடுத்துருக்காங்க? நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. I hate it. ஸோ யாருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க லாஸ்டா ஒரு லவ்லி Everybody, கிஃப்ட்? my friends. ஓகே, நெக்ஸ்ட். ஐயோ இது என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஐயோ சாரி. அவங்க ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இதை வச்சிங்களா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க இல்லையா, யாருக்கு இந்த மாதிரி முடி இருக்கு? இந்த சௌரி மாதிரியா? மைண்ட்ல யாரோ வராங்க, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது நல்லதா இல்ல கெட்டதா? நல்லதாங்க. இல்ல மேம் அவங்க என்ன கேட்கணும், இது சௌரி பட் அழகான முடி இருக்க ஹீரோயின் யாரு, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேட்குறேன். ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன் அப்போ இதுக்கு? இந்த மாதிரி முடினா So, அழகான முடி இருக்கிற ஹீரோயினை பார்த்தது இல்லையா நீங்க? பார்த்ததே இல்லை. அதான். நீங்க தானா? இப்போ வரப்போற செக்மெண்ட் வந்து சிவா தேங்க்ஸ் அண்ட் சாரி. நீங்க ஒரு 5 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், சாரியும் சொல்லிக்கலாம். 5 பேருக்கா? ஆமா. ஆனா அம்மா அப்பா காட் எல்லாம் வந்து நம்பர் 1. நீங்க போறீங்களா ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி அவரே போட்டோம். இல்ல மேம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். அவர் போட்டோம். நான் பாஸ். லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்டில்மேன் செகண்ட். நானா பேச ரம்யா கோ ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்ப ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட். அவர் ஃபர்ஸ்ட் யா. அப்படியே நீ வந்துட்டு சிவா, இருக்க. பண்ணுங்க. பேட்டர்ன்ல போலாம். ஏன் பேட்டர்ன் மாத்திரையா நடுவுல? சும்மா ட்ரெண்ட் செட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஓகே, தேங்க் யூ யாருக்கு சொல்ல விரும்புறீங்க, எதுக்கு? எங்க அக்காவுக்கு சொல்லணும் தேங்க்ஸ் பெருசா. ஏன்னா நிறைய அடிப்பா போட்டு அவள் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன். அது படிக்கவே மாட்டேன் நான். எப்படியாவது என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி அடி கண்ணா பின்னான்னு விழும். வேற வழியில் அந்த டைம்ல மட்டும் அடி வாங்கிக்குவேன், பல்ல கடிச்சிட்டு நறுக்குன்னுலாம் கொட்டுவா. பட் அதெல்லாம் வந்து எதுக்குன்னு இப்போ புரியுது எனக்கு ஆக்சுவலா. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் அக்கா. அக்கா பேர் சொல்லிருங்க. அக்கா பேர் கௌரி மனோகரி. அண்ட் அதுக்கப்புறம் தேங்க்ஸ்னா ஆப்வியஸாக சேனலில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. என்ன ரீசன்னா நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட்னா பாண்டிராஜ் சார் மெரினால் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. ஃபோர்த் தனுஷ் சார். எல்லாத்துக்குமே எதுக்குன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. அண்ட் ஃபிஃப்த் தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அனிருத்துக்கு முக்கியமாக, அவருக்கு தான் சொல்லணும். அனிருத்துக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா அவர் என்னை விட என் மேலே நிறையா நம்பிக்கை வச்சுருக்காரு அனிருத். நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு போய் மியூசிக் பண்ணணும்னு கேட்டால் யோசிக்கவே மாட்டார், உடனே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு பயமாக இருக்குது, நான் கரெக்டான ஸ்கிரிப்டோட அவர்கிட்ட போகணுமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போது பயங்கர டிமாண்டில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். அப்படி இருக்கும்போது பண்ணலாம் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் அனிருத் சார், நீங்கள் வச்சுருக்க ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ இந்த 5 பேர். சாரி.
அம்மாவுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், யாராவது ஹார்ட் பிரேக்? இந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. லவ் எல்லாம் பண்றது கூட இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மேம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. எனக்கு சைல்டு மேரேஜ் பேசிக்கலி. எனக்கு லைட் டிடெக்டர் கிட்டத்தட்ட சைல்டு மேரேஜ் தான் மேம். எனக்கு இல்லைனா கூட வைஃப் கண்டிப்பா சைல்டு மேரேஜ்னு தான் சொல்லணும். சாரி சொல்லணும்னா அம்மாவுக்கு சாரி சொல்லணும். ஆக்சுவலா வேண்டாம்ப்பா உனக்கு சினிமா வேணாம் நான் சொல்றதை கேளுனாங்கன்னா அதை கேட்கல, இங்கே வந்துட்டேன். அண்ட் அவங்கள மீறி வந்துட்டேன் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே சின்னதாக ஒருத்திட்டு இருக்கு. அதனால தான் நல்லா பண்ணணும் அப்படின்னு. பட் ஷி மஸ்ட் பி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ இல்லையா? நல்லா பண்றீங்க, நல்ல பேர் வாங்குறீங்க. அதுக்கு தான் ட்ரை பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு சாரி அம்மாவுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சாரின்னா ஓகே யாரும் இல்லை. ஓகே. அவ்வளோ பெரிய தப்புலாம் நம்ம பண்றாலே கிடையாது. பயம் ஜாஸ்தி. ஓகே ரம்யா, 5 people thank you யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? பேசிக்கா மை ஹோல் ஃபேமிலி, அம்மா அப்பா, மை சிஸ்டர் வினி. பட் ஐ ஹேவ் டு டெல் them எனக்கு தேங்க் யூ இல்ல சொல்றது. அது நம்பர் 1 சொல்றாங்க. 1 லிஸ்ட்ல ஃபேமிலி. ஏன்னா for keeping me grounded and being the best critics. ஓகே. நெக்ஸ்ட் To Vamshi for being what he is, because he's been really understanding and a very caring person. என்னோட work reasons ஆல most of the times I have to, I literally have moved Chennaiல most of the, my days. I've been living here in Chennai for the past 3 years now, after I got married. So adukla he could have easily put his foot down and said anything. But for being what he is, அவரா இருக்கிறது என்னையா இருக்க விட்டதுக்கு வம்ஷிக்கு. நெக்ஸ்ட் For Raghavendra garu for தெலுங்குல என்ன ஒரு ஸ்டாரா என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு for him. அப்புறமா Ravikumar in Tamil for being giving me the KS Ravikumar for giving me the best movies in my career, and Rajini sir for choosing me for in Padayapala Neelambari role எனக்கு ஆஃபர் பண்ணதுக்கு for him. சாரி யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? இல்ல நிறைய பேர் எனக்கு தான் சாரி சொல்லணும். சோ யார் சொல்லணும் உங்களுக்கு சாரி? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அவங்க சொல்லச்சே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. Thank you Shiva, thank you Ramya for coming on the show. ரொம்ப நல்லா பேசுனீங்க and இவ்வளவு நேரம் ஓப்பனா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமா எல்லாரும் ஓப்பனாக பேச வச்சிட்டீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னே தெரில. நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய டீமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருந்தது. அந்த டேரோ கார்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஹானஸ்டி பால் ஆகட்டும், அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூன்றதை மாரி இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் உங்களுக்கும். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். யூஸ்வலாக இன்டர்வியூஸில் ஒரு மொனாட்டனஸாக போரிங்காக இருக்கும். பட் ஐ திங்க் ஐ ரியலி என்ஜாய்ட். Thank you. The pleasure was mine. And God bless you both. Do well. Thank you. And I wish you more Padayappas in your life. And I wish you more Rajinikanth stardom. So all the best. Thank you so much. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டான்ஸ். రోషమున్న గుర్రాల